நீங்க அந்த புது வீட்டுக்காரர் பேரன் தானே? ஆமா. மெட்ராஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்களே? வேலையை விட்டுட்டேன். ஏன்? மாசம் 2 லட்சம் சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. பிடிக்கல. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணாமா? அப்புறம் இனிமே இங்கதான். இங்கயா? இங்க என்ன பண்ண போறீங்க? விவசாயம். என்ன தம்பி, என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா? இல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற வேலையை விட்டு விவசாயம் பார்த்தா இந்த டிவியில பேட்டி எடுத்து போடுவாங்கல்ல, அதுக்காகவா? அப்பா 8 மணி ஆச்சுப்பா. 8:30 மணிக்கு கரண்ட் போயிரும். மிஷின்ல மாவாட்ட. என்னங்க தம்பி புதுசா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே கோணவாயி, அதுல கொட்டாய் வேறைய கிறுக்கா புடிச்சிருக்கு உனக்கு. தம்பி, இயற்கை விவசாயம் எல்லாம் கதைக்காகாது. மகசூலும் எடுக்க முடியாது. வேற வேலையை பாரு. என்னண்ணா கிண்டல் பண்றாங்க? அவங்க கடக்குறாங்கம்மா டீ கடை பெஞ்ச். ஏந்திரிங்க. தம்பி இருப்பா அங்கே இருப்பா. மருந்து அடிக்கிறான், அந்த பக்கம் வராதீங்க. தெளிக்கும் போதே முகத்தை மூடிக்கிறீங்க. அப்போ இதே சாப்பிடும் போது என்னப்பா பண்றது? லாபம் பார்க்க வேணாமா? போக போக புரியும். அன்னைக்கே சொன்னோம்ல தம்பி, மாடு மாங்குன்னு உழைச்சாலும் கிடைக்கிறது புண்ணாக்குதே. வந்துட்டான் விவசாயம் பார்க்க. தம்பி, எங்க தாத்தா காலத்துல தண்ணியே வானம் கொடுத்துச்சு. எங்க அப்பன் காலத்துல பூமி கொடுத்துச்சு. என் காலத்துல பைப்பு கொடுத்துச்சு. என் புள்ள காலத்துல பாட்டில்ல கொடுக்குது. என் பேரங்காலத்துல எதுல கொடுக்குமோ தெரியலையே. இந்த தண்ணி பிரச்சனையில விவசாயம் பண்ணி ஜெயிக்க முடியாது தம்பி. தம்பி இப்போ ஒண்ணும் கெட்டு போகல. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். போய் பார்த்த வேலையை போய் பாருங்க. ஏசி ரூம்ல சம்பாரிச்ச பணத்தை கொண்டாந்து சேத்துல போட்டு எங்களை மாதிரி ஏன் கஷ்டப்படுறீங்க? தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான். படிச்சுவன்னா நினைச்சத சாதிச்சு விட்டீங்க. நீங்க விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறீங்க நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இதே வாய்தான் அன்னைக்கு தப்பா பேசிச்சு. இந்த மாதிரி கேட்காமலே கருத்து சொல்ற பக்கிங்க நம்ம ஊர்ல அதிகமாயிருச்சு. முதல்ல இதுகளை சுட்டு தள்ளனா நாடு உருப்பிட்டுரும். தோத்துக்கிட்டே இருந்தீங்களே, எப்படி தம்பி ஜெயிச்சீங்க? மாத்தி யோசிச்சீங்களா? முதல்ல யோசிச்சேன், அப்புறமா மாத்தினேன். தம்பி புரியலையே. என்ன போட்டாலும் விளைச்சலே இல்ல. ஆனா மாட்டு சாணம் கொட்டி வச்சிருந்த ஒரு ஓரத்துல ஒரு கீரை விதை தானா விழுந்து 3 அடிக்கு வளர்ந்து நின்னுச்சு. 1 அடி வந்தாலே பெருசு. 3 அடிக்கு வளர்ந்து நிக்கிறது சாதாரணம் இல்ல. ஏன்னா நான் அதை விதைக்கல, விவசாயம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அப்போ இயற்கை நமக்கு ஏதோ சொல்லுதுன்னு மனசுக்குள்ள தோணுச்சு. சும்மா ஒரு நாள் தோண்டி பார்க்கும்போது 2-3 அடியில மாட்டு சாணம் மட்டும் இருந்துச்சு. மத்தபடி இந்த மண்ணுல ஒண்ணுமே இல்ல. உடனே 30 சதுர அடிக்கு ஒரு பாத்திய கட்டி அதுல 3 அன்னக்குடை எருவை கொண்டு போய் போட்டேன். அது மேல வெந்தய கீரையை விதைச்சேன். முன்னாடி 4 சதுர அடிக்கு 1 கட்டு கீரை தான் கிடைக்கும். இப்போ 1 சதுர அடிக்கு 4 கட்டு கிடைச்சது. 30 அடிக்கு 500 ரூபாய் லாபம், 300 ரூபாய். இப்படி ஒவ்வொரு விதையா படிச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப இது ஒருங்கிணைந்த பண்ணையமா மாறி. என்ன தம்பி, வயலும் வாழ்வு மாதிரி பாடம் நடத்திட்டீங்க? எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. வெரி சாரி தம்பி, மொத்த லாபம் எவ்வளவு கிடைக்கும்? மாசத்துக்கு 1 லட்சம் மேல. ஏன் தம்பி, இயற்கை முறையில விவசாயம் பண்ணா இவ்வளவு லாபம் கிடைக்குமா? ஏன் முடியாது? இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கு மண்ணை பதப்படுத்தணும். அதுக்கே 2 வருஷம் ஆகும். அப்படியா?
அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்தோம்னா எல்லாருமே எந்திரிச்சிடலாம். இன்னைக்கு ஐடி லெவல்ல வேலை பாக்குறவன் தான் மாசத்துக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறான். இனிமே விவசாயம் பண்றவன் தான் அப்படி சம்பாதிப்பான்.